ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் மட்டும் அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? இதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2012 நடந்த குரூப் 1 கொஷினுடைய ஜிஎஸ் 100 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய 100 கேள்விகள் 2012 நடந்த குரூப் 1 எக்ஸாமோட கேள்விகள். ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழ் வருவனவற்றை சரியாக பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டியில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? பாலிட்டியில் மத்திய மாநில அரசுகளின் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஒரு சட்டம் அரசியல் சாசனத்துக்கு முரணானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயர்நீதிமன்றத்திலிருந்து மேல்முறையீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருமை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் மத்திய மாநில அரசுகளிடையே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது எதன் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன்மை ஆதார அதிகாரம் இதை பயன்படுத்தி இது தீர்க்கப்படும். முதன்மை ஆதார அதிகாரம். அதுவே ரெண்டாவதாக இருக்கக்கூடியது பாருங்கள், ஒரு சட்டம் அரசியல் சாசனத்திற்கு முரணாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதன் கீழே வரும் அப்படின்னா நீதிமன்ற மறு ஆய்விற்கு உட்பட்டது. ஒரு சட்டம் அரசியல் சாசனத்திற்கு முரணானது என்று தெரியும் பட்சத்தில் அது என்ன பண்ணலாம், நீதிமன்ற மறு ஆய்விற்கு உட்படுத்தலாம். அடுத்து பாருங்கள், உயர்நீதிமன்றத்திலிருந்து மேல்முறையீடு அது எந்த மாதிரியானது? உயர்நீதிமன்றத்துடைய மேல்முறையீட்டு வழக்குகள்லாம் யார் தீர்ப்பாங்க? உச்சநீதிமன்றம். ஸோ ஆன்சர் என்ன வரும்? உச்சநீதிமன்றம். ஒருமை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் தான். சரியா? ஒருமை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் உயர்நீதிமன்றம். ஸோ இது நம்ம மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3 அப்படின்னு வரும். ரெண்டாவது கேள்வியை பாருங்கள், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. குவாஷியார்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயை பற்றிய வாக்கியங்கள் இது. இதில் குவாஷியார்கர் அப்படிங்கிறது புரத குறைவால் வரும் நோய், இது சரியான்னு கேட்டிருக்காங்க. குவாஷியார்கர் இரும்பு சத்து குறைவால் வரும் நோய்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் குவாஷியார்கர் அப்படிங்கிறது சத்து குறைவால் வரும் நோய் அப்படின்னு சொல்லிட்டு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பார்த்திங்கன்னா குவாஷியார்கர் அப்படிங்கிறது வந்து புரதச்சத்து குறைபாட்டில் வரக்கூடிய நோய் அப்படிங்கிறதும், குவாஷியார்கர் ஒரு சத்து குறைவால் வரக்கூடிய நோய் அப்படிங்கிறது, இது ரெண்டும் தான் வந்து சரியானது. சரியா? இரும்பு சத்து குறைவால் வரும் நோய் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது தவறானது. ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 1 மற்றும் 3 சரி அப்படிங்கிறது வரும். அடுத்து பாருங்கள், சயின்ஸில் ஒரு கேள்வி தான். உங்கள் தோட்டத்தில் உள்ள தக்காளி செடியின் இளம் இலைகளில் நரம்பு இடைகளில் பச்சையமின்றி காணப்படுகிறது, அதற்கு நீங்கள் என்ன சத்து அளிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போது ஒரு தோட்டத்தில் தக்காளி செடி இருக்குது அப்படின்னா அதோடைய இளம் தளிர் இலைகள் இருக்கு இல்லையா, அந்த இலைகளில் நரம்புகளுக்கு இடையே வந்து பச்சையமே இல்லாமல் இருக்கும் போது அந்த மாதிரியான தாவரங்களுக்கு நம்ம என்ன சத்து வந்து அளிக்கணும் அப்படிங்கிறதா கொஷின் கேட்டிருக்காங்க. இரும்பு சத்து குறைவால் தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அளிக்க வேண்டிய சத்து இரும்பு அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்து பாருங்கள், உயிரின தொழிற்சாலையின் ஒரு முக்கிய அங்கமாக மண் அடுக்கு விளங்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? உயிரின தொழிற்சாலை அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு முக்கிய அங்கமாக மண் வந்து விளங்குது அப்படின்னா அதுக்கான ரீசன் கேட்டிருக்காங்க. சரியா? இதில் ஃபஸ்ட்டு ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் அடுக்குகள் பலதரப்பட்ட உயிர் பொருள் உற்பத்தி வளமாக அமைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மண் அடுக்குகளில் தான் பல்வேறு வகையான உயிரினங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உற்பத்தி ஆகும். இது உண்மையானது தான். அடுத்து பாருங்கள், மண் அடுக்குகளிலிருந்து தாவரங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறது, இதுவும் சரியானது. அதே போல் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் தேவையான நீர் மண் அடுக்கில் சேமித்து வைக்கப்படுகிறது, இதுவும் சரியானது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சரில் பாருங்கள் ஆப்ஷன் டியில் மேற்கூறிய அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வரும். என்னென்ன ரீசன்ஸ்னு பார்த்துக்கோங்க. மண் அடுக்குகள் பலதரப்பட்ட உயிர் பொருள் உற்பத்தி வளமாக அமைகிறது, மண் அடுக்குகளிலிருந்து தாவரங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறது, தாவரங்களும் விலங்குகளுக்கும் தேவையான நீர் மண்ணடுக்கில் சேமித்து வைக்கப்படுகிறது, இது எல்லாமே ஆன்சர் தான். ஸோ மேற்கூறிய அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சராக வரும். அடுத்த கேள்வியை பாருங்கள், நமது பால்வழி விண்மீன் கூட்டத்தில் அடுத்த கேள்வியை பாருங்கள், நமது பால்வழி விண்மீன் கூட்டத்தின் அருகில் அமைந்த விண்மீன் கூட்டத்தோட பெயர். சரியா? நம்மளுடைய பால்வழி விண்மீன் கூட்டம் மாதிரியே பல்வேறு வகையான விண்மீன் கூட்டங்கள் வந்து பக்கத்தில் இருக்கும். அதில் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியது நாம் வாழக்கூடிய அந்த பால்வழி விண்மீன் கூட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய விண்மீன் கூட்டத்துடைய பெயர் ஆண்ட்ரோமேடா அப்படிங்கிறது. சரியா? இது அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கேள்வி தான். நமது பால்வழி விண்மீன் கூட்டத்தின் அருகமைந்த விண்மீன் கூட்டத்தின் பெயர் ஆண்ட்ரோமேடா. ஒவ்வொரு ஆண்டும் மே 22ஆம் தேதியை டேஸ் தினமாக கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், பன்னாட்டு தாவர பல்வகைமை நாள் அப்படிங்கிறது தான் வந்து மே 22. மே 22ஆம் தேதி பன்னாட்டு தாவர பல்வகைமை நாள்.
அடுத்த கொஷின் பாருங்கள், பின் வருவனவற்றுள் தவறானவை எது அல்லது எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சென்டென்ஸில் ஏதோ ஒரு சென்டென்ஸ் அது 2 சென்டென்ஸ் வந்து தவறாக இருக்கும் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிந்து பகுதி மக்கள் நில அளவை மற்றும் வரைகணிதம் பற்றிய அறிவை பெற்றிருந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானதா அப்படின்னா சரியானது. ஏன் அப்படின்னா நில அளவை முறையை அளக்கிறதுக்கும் அதே போல் கணித அளவுகள் வந்து குறிப்பதற்கும் எடை அளவுகளோ அல்லது உயரமோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து எடைகளையும் பயன்படுத்தினாங்க, ஸ்கேல் அளவுகோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகோலையும் பயன்படுத்தினாங்க. சரியா? அப்போது சிந்து பகுதி மக்கள் நில அளவை மற்றும் வரைகணிதம் பற்றிய அறிவை பெற்றிருந்தனர் அப்படிங்கிறது சரியானது. இந்த சிந்து பகுதி மக்களுக்கு வானியல் அறிவு இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுவும் சரியானது. அதே போல் பாருங்கள், தாவர இயல் அம்சங்களை பற்றி சிந்து மக்களுக்கு நன்கு தெரிந்திருந்தது. இது மட்டும் அதில் வராத சென்டென்ஸு. ஸோ இங்கே வந்து நமக்கு தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மட்டும்தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் என்ன வரும்? 3ஆவதாக இருக்கிறது தவறுங்கிறதுனால ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள், 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆப்ஷன் டி வந்து ஆன்சராக வரும். சிந்து பகுதி மக்கள் நில அளவை மற்றும் வரைகணிதம் பற்றிய அறிவை பெற்றிருந்தனருங்கிறதும் சரியானது. சிந்து பகுதி மக்களுக்கு வானியல் பற்றிய அறிவு இருந்தது அப்படிங்கிறதும் சரியானது. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட எந்த வேத நூல் விடியல் பெண் தெய்வமாக உஷாவை பற்றி நேர்த்தியான இசைப்பாட்டாக பாடத்தக்க பாடலாக கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? கீழே கொடுக்கப்பட்ட நூல்களில் எந்த ஒரு வேத நூல் விடியல் பெண் தெய்வமான, அதாவது உஷா அப்படிங்கிற விடியல் பெண் கடவுள், சரியா, விடியல் பெண் கடவுளை பற்றி ஒரு நேர்த்தியான இசை பாட்டாகவே பாடத்தக்க பாடல்கள் கொண்டுள்ள ஒரு புத்தகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரிக்வேத சம்ஹிதம் அப்படிங்கிறது அதோடைய ஆன்சர். ரிக்வேத சம்ஹிதம் அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி, நீரழிவின் எந்த நிலையில் சிறுநீரில் கீட்டோன் பொருள்கள் தோன்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்னா அதோடைய எந்த நிலையில் சிறுநீரில் கீட்டோன் பொருள்கள் எல்லாம் தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீடோசிஸ், அதுலேயே வரும். கீட்டோன் அப்படின்றதுலேருந்து கீடோசிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஜிபிஎஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஜிபிஎஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படிங்கிறதா கொஷின். ஜிபிஎஸ் என்பது புவியின் மேற்பரப்பில் உள்ள இடங்களின் அமைவிடத்தை செயற்கைக்கோள் மூலம் அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? புவியோடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, அது எந்த இடத்துல அமைந்திருக்கு அப்படிங்கிறத எதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்? செயற்கைக்கோள் மூலமாக தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிறதுடைய அர்த்தம். இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் பாருங்கள், சேட்டலைட் பேஸ்டு சிஸ்டம் தட் கேன் பி யூஸ்டு டு லொக்கேட் பொசிஷன்ஸ் எனிவேர் ஆன் தி எர்த் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், சர்வ சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கல்விக் கொள்கை. இதோட எது தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது 2012 கேட்ட குரூப் 1 எக்ஸாம் கொஷினுங்கிறதுனால இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? தொடக்க கல்வி நிலை. ஆனால் இப்போ இது கூட எதெல்லாம் இணைச்சிட்டாங்க? ஆசிரியர் கல்வி, தொடக்க கல்வி, உயர்நிலை கல்வி, இந்த மாதிரி வந்து அனைத்தையுமே இணைத்து என்னவா கொடுத்துட்டாங்க அப்படின்னா எஸ்எஸ்ஏ வந்து ஆர்எம்எஸ்ஏ அப்படிங்கிற மாதிரி வந்து மொத்தமாக என்ன பண்ணியிருக்காங்க? இணைச்சிருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிலவுகின்ற விலையின் அடிப்படையில் ஜிடிபியை அளவிட்டால் அதை கீழ்கண்டவாறு குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த நேரத்துக்குள்ளார வரக்கூடிய அந்த விலைகளின் அடிப்படையில் ஜிடிபி நம்ம கணக்கு போட்டோம்னா அதை என்னன்னு சொல்லலாம்? நிலையான விலையில் ஜிடிபி, நிலையான விலையில் ஜிடிபி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், உற்பத்தி முறை அடிப்படையில் அளவிடப்படும் ஜிடிபி உள்ளடக்கியது எதை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உற்பத்தி முறை அடிப்படையிலே நம்ம ஜிடிபி அளக்கும் போது நம்ம அது எதை பேஸ் வச்சு அளப்போம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நாட்டின் உற்பத்தி செய்யப்படும் ஒவ்வொரு பொருளின் மதிப்பையுமே கூட்டுவதை தான் குறிக்கும். சரியா? ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நாட்டின் உற்பத்தி செய்யப்படும் ஒவ்வொரு பொருளின் மதிப்பையும் கூட்டுவது. அடுத்த கேள்வி பாருங்கள், அதிக வட்டி வீதமானது ஒரு குடும்ப அமைப்பை சார்ந்தவரை டேஸ் செய்ய தூண்டும், ஆனால் தொழில் நிறுவனங்கள் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வட்டி வீதம் வந்து அதிகமாக இருக்கும்போது ஒரு குடும்ப அமைப்பை சார்ந்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதிகமான சேமிப்பு தான் செய்ய தூண்டும், ஆனால் தொழில் நிறுவனங்கள் என்ன பண்ணும்? குறைவாக கடன் வாங்க தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு வந்து 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 சென்டென்ஸில் எது அல்லது எவை வந்து சரியானவை அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடு பற்றியது. CO அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீல நிற சுடருடன் எரியக்கூடியதுன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் CO என்பது மிகச்சிறந்த ஆக்சிஜன் ஒடுக்கி இது கார உலோக ஆக்சைடுகளை ஒடுக்குகிறது அப்படின்னு 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த CO என்பது நச்சுத்தன்மை வாய்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் கூட சேர்ந்து எல்லா
அணைவுச் சேர்மம், சரியா, அணைவுச் சேர்மத்தை தரும். அதே போல் இந்த அணைவுச் சேர்மம் என்ன பண்ணும், ஆக்சி ஹீமோக்ளோபினை விட 300 மடங்கு நிலைத்தன்மை மிகுந்ததாக இருக்கும். அதே போல் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் CO என்பது நிக்கலுடன் சேர்ந்து, சரியா, அணைவுச் சேர்மத்தை தரும். இந்த சேர்மம் சிதைவுற்ற தூய நிக்கலையும் தரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த 4 சென்டென்ஸில் நமக்கு பார்த்திங்கன்னா 2 மட்டும் தவறு. சரியா, மீதி எல்லாமே வந்து சரியானது. ரெண்டாவதாக என்ன இருக்குது பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு என்பது மிக சிறந்த ஆக்சிஜன் ஒடுக்கி இது கார உலோக ஆக்சைடுகள் ஒடுக்குகிறதுன்னு கொடுத்துருக்காங்களே, இது மட்டும்தான் தவறானது. இதில் மீதி இருக்கக்கூடிய 3மே சரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, காடுகள் அழிதலை தடுப்பதற்காக புகை மற்றும் எரிபொருள் மரக்கட்டைகள் சேகரிப்பதை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, காடுகள் அழிக்கிறது தடுக்கிறதுக்காகவும் புகை மற்றும் எரிபொருள்கள் மரக்கட்டைகள் சேகரித்தலை குறைப்பதற்காகவும் ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அந்த அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் இம்ப்ரூவ்டு சர்லஸ் அப்படிங்கிறது தான். சரியா, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் இம்ப்ரூவ்டு சர்லஸ் அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய அமைப்புக்கு பேர். அடுத்தது, கும்பமேளா அப்படிங்கிற திருவிழா எந்த நகரத்தோட மிகவும் புகழ்பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரித்வார் நகரத்தில் ஒரு மிகவும் புகழ்பெற்ற திருவிழா தான் இந்த கும்பமேளா அப்படிங்கிற திருவிழா. அடுத்த கேள்வி பாருங்கள், பாலிட்டி கொஷின். அரசியலமைப்பு விதி 3 கீழ் இந்திய பாராளுமன்றத்திற்கு இவற்றுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா, மொத்தம் 4 அதிகாரங்கள் பற்றியுமே கொடுத்துட்டாங்க. அந்த 4 அதிகாரத்தையும் ஒன்றொன்னா பார்த்துடலாம். ஒரு புது மாநிலம் அமைப்பதற்கு ஆர்டிக்கல் 3 வந்து நமக்கு பாராளுமன்றத்துக்கு இசைவு தருதா அப்படின்னா ஆமாம் தருது. சரியா, இந்த ஆர்டிக்கல் 3 பேஸ் பண்ணி இந்திய பாராளுமன்றம் என்ன பண்ணலாம், புது மாநிலம் அமைக்கலாம். அதே போல் பாருங்கள், ஒரு மாநிலத்துடைய நிலப்பரப்பை அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம். சரியா, இதுவும் ஆர்டிக்கல் 3 வரும். மாநிலங்களின் எல்லைகளை வந்து மாற்றி அமைக்கலாம், இதுவும் ஆர்டிக்கல் 3 வரும். மாநிலங்களின் பெயரையும் மாற்றி அமைக்கலாம், இதுவும் ஆர்டிக்கல் 3 வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் 4மே சரியாக தானே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியை பாருங்கள், 1, 2, 3 மற்றும் 4 சரியானவை. கீழ் வருவனவற்றுள் பொதுப்பட்டியல் அதிகாரத்தில் வராத அதிகாரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொதுப்பட்டியல் அப்படின்னா பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பட்டியல் மீது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இரண்டுமே வந்து சட்டமேற்றும் அதிகாரம் உடையது. இங்கே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியல் அதிகாரத்தில் வராத அதிகாரம் வந்து வெளியுறவு கொள்கை, இது வந்து உச்சநீதிமன்றம் இதில் வரும். திருமணம் மற்றும் விவாகரத்து, நாளிதழ் மற்றும் முத்திரைத்தாள் கடவு, இது எல்லாமே வந்து பொதுப்பட்டியலில் வரக்கூடிய தலைப்புகள். அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வரிசை 1 உடன் வரிசை 2ஐ பொருத்தி வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்ட தொகுப்பிலிருந்து சரியான விடை எடுக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மேட்சிட் தான். இதில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகுதல் அந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1939. சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு தொழிற்கட்சி உறுப்பினராக இருந்தவர். சரியா, தொழிற்கட்சி உறுப்பினராக இருந்தவர். அடுத்து பாருங்கள், வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்ட நாள் ஆகஸ்ட் 8, 1942. ஆசாத் இந்த் பவுச் அப்படிங்கிற வானொலியிலிருந்து, சரியா, அந்த வானொலியிலிருந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு வானொலி, அந்த வானொலியிலிருந்து தான் நேதாஜி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்திய மக்கள்கிட்ட உரையாற்றி இருந்திருப்பார். ஆசாத் ஹிந்த் பவுச் அப்படிங்கிறது. ஸோ இது மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வருது, 4, 3, 2, 1, ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின் பாருங்கள், கீழே தரப்பட்டுள்ள சங்ககால தமிழ் இலக்கியங்களுள் எந்த 2 நூல்கள் கொண்ட பகுதி 8 தொகை நூல்களில் அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8 தொகை நூலில் வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறும் புறநானூறும் வரும். சரியா, அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியா, கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது இதுதான் கேள்வி. இதில் 2வது மட்டும்தான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. இமச்சாகி பேரரசு அப்படிங்கிறது எங்கே இருந்த ஒரு பேரரசு அப்படின்னா பீரார் அப்படிங்கிற பிளேஸில் இருந்த ஒரு பேரரசு. ஆப்ஷன் வந்து 2. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள், சூரிய ஆற்றலின் தோற்றுவாய் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சூரிய ஆற்றல் பொறுத்த வரைக்கும் நமக்கு அணுக்கரு இணைவு வினை, அதாவது சேர்க்கைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம 2 வினைகள் பார்ப்போம். ஒன்று அணுக்கரு பிளவு வினை, இன்னொன்று வந்து இணைவு வினை. ஸோ இந்த சூரிய ஆற்றலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வர்றது என்ன, அணுக்கரு இணைவு வினை அப்படிங்கிறது சரியானது. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இன்சுலின் ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கிறது அப்படின்னு கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ குறைந்த ரத்த சர்க்கரை அளவு குளுக்கோஸ் என்ற ஹார்மோனை சுரக்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இது 2மே வந்து சரியானது மற்றும் விளக்கமும் சரியானது. சரியா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள், தேனீக்கள் புரியும்
வாகில் நடனம் முதலில் யாரால் அறியப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா, தேனீக்கள் பார்த்திங்கன்னா முன்னும் பின்னும் ரீங்காரமிட்டு நடனம் புரிகிற மாதிரி இருக்கும். அந்த தேனீக்கள் மலரில் போயிட்டு தேன் எடுக்கும்போது கூட அந்த மாதிரி தான் வந்து ரீங்காரம் இட்டுகிட்டே இருக்கும். அந்த தேனீக்கள் புரியக்கூடிய வாகில் நடனம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா கார்ல் வான் ஃப்ரிஷ் அப்படிங்கிறவங்க 1940 அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்த கேள்வி கோடிட்டிடம் கொடுத்துருக்காங்க. பாக்டீரியா வைரஸிலிருந்து வேறுபடுதலுக்கு காரணம் அவை டேஸுக்கு குறைவான எதிர்ப்பை காட்டுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்டீரியாவை வைரஸையும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியாக்கள் வைரஸ்களில் இருந்து வேறுபடுது. என்ன ரீசன்? இந்த பாக்டீரியாக்கள் என்ன பண்ணும், டேஸுக்கு குறைவான எதிர்ப்பை காட்டுது அப்படின்னு. டெட்ராசைக்ளின் அதாவது டெட்ராசைக்கிளினுக்கு குறைவான எதிர்ப்பை காட்டுவதால் பாக்டீரியா என்ன பண்ணுது, வைரஸ்லேருந்து வேறுபடுது. அடுத்து பாருங்கள், ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட குறியீட்டு எண் கொண்டு சரியான இணை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சரியாக மேட்ச் ஆகிக்கிறது வந்து ஒரே ஒன்று தான். ராஜு ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது எதுக்கு பயன்படும்னா குடியிருப்பு மற்றும் வீட்டின் மறுவளர்ச்சி மற்றும் மறுபுனரமைப்பாக்கு துணையாக இருப்பது. சரியா, ஆல்ரெடி குடியிருப்பு இருக்கும் அந்த பகுதி, அது மட்டும் இல்லாமல் வீட்டுடைய மறு வளர்ச்சி, அதே போல் அந்த வீடு ஏதாவது வந்து மறுபுனரமைப்பு செய்யணும்னா இதுக்கு வந்து துணை செய்வது தான் பார்த்திங்கன்னா ராஜு ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது. ஸோ இது மட்டும்தான் சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம் பின்வரும் குணநலன்கள் வந்து எது எது இருக்கும்? ஒரு வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரத்தின் குணநலன்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைந்த தலா விகித வருமானம் இருக்கும், மோசமான வேலையின்மை மற்றும் தொழில் போக்கு இருக்கும், அதே போல் மக்கள் தொகை அழுத்தமும் அதிகமாக இருக்கும். ஸோ ஏ மற்றும் பி அப்படிங்கிறது தான் சரியானது. அந்த மாதிரி ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். அடுத்து ஒரு குளிர்பானத்தில் pH மதிப்பு 3 மற்றும் பாலின் pH மதிப்பு 7 எனில் குளிர்பானத்தில் H3O+ அயனி செறிவு பாலை விட எத்தனை மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 10,000 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது வரும். சரியா, அடுத்த கேள்வி பாருங்கள். குரோமிக் அமிலம் பயன்படுத்தி நிக்கோட்டின் சேர்மத்தை ஆக்சிஜனேற்றம் செய்வதால் கிடைப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபிரிடின் 3 கார்பாக்சிலிக் அமிலம் அப்படிங்கிறது தான் குரோமிக் அமிலத்தை பயன்படுத்தி நிக்கோட்டின் சேர்மத்தை சேர்த்து ஆக்சிஜனேற்றம் செய்தால் நமக்கு கிடைக்கும். இயற்கை ரப்பர் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2-மெத்தில்-பியூட்டாடையின் என்பதோடைய பழப்படியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இயற்கை ரப்பர் அப்படின்னு சொல்லுவோம். 2-மெத்தில்-பியூட்டாடையின் அப்படிங்கிறதோடைய பழப்படி. அடுத்த கேள்வி பாருங்கள். மகன் மகராஜ், சமீர், பிரம்மராஜ், சீரஜ், பின்வாலா இந்த குழுவின் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த குழு பார்த்திங்கன்னா 2011ஆம் ஆண்டுக்கான சாந்தி ஸ்வரூபா நாகர் விருது வாங்கினவங்க. சரியா, சாந்தி ஸ்வரூபா நாகர் விருது வாங்கினவங்க. அடுத்து பாருங்கள். 30 கிலோமீட்டர் ஆரப்பரப்பில் பிரிந்து வேலை செய்யும் தனது பணியாளர்களுடன் திருவாளர் எக்ஸ் அகலப்பட்டை கொண்ட கம்பி தொடர்பில்லா வலைத்தொடர்பை அமைக்க விரும்புகிறாங்க. சரியா, இது ஒரு சயின்ஸ் கொஷின் தான். இவர் அவர்களுக்கு தர வேண்டிய கம்பி தொடர்பின் வலைத்தொடர்பு தரம் எப்படி இருக்கணும்னு கேட்குறாங்க. சரியா, அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வைமேக்ஸ் தொடர்புடையதாக இருக்கணும். என்ன தொடர்புடையதாக இருக்கணும்? வைமேக்ஸ் தொடர்புடையதாக இருக்கணும். அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களை கவனித்து அதிலிருந்து ஆன்சர் எடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா, டாக்டர் B.R. அம்பேத்கர் கூறியதாவது அரசு நெறிமுறை கோட்பாடு இந்திய அரசியலமைப்பின் சட்ட திருத்த கூறாகும். ஏனென்றால் இதை நாட்டின் வழிகாட்டியாக அமைந்துள்ளது. மத்திய மாநில அரசுகள் தம் சட்டங்களையும் கொள்கைகளையும் இயற்றும் போது இவை உதவியாக இருக்கும். இவற்றில் எது அல்லது எவை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்ட புத்தகத்தை பேஸ் பண்ணி ரெண்டுமே சரியானது தான். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்கள். 1985ஆம் ஆண்டு சரியா 50வது அரசியலமைப்பு சட்ட திருத்தமே எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கட்சித்தாவல் தடை செய்ய. சரியா, 50வது இல்லை 52வது 1985 வருஷம் பார்த்துக்கோங்க, இயர் பார்த்துக்கோங்க. 1985 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா கட்சித்தாவலை தடை செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த கேள்வி 1937 ராஜாஜி தலைமையிலான அமைச்சரவையில் பின்வருபவர்கள் அமைச்சர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காங்க. அதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா டி பிரகாசம், வி கிரி, TSS ராஜன் மற்றும் எஸ் ராமநாதன். இவங்க 4 பேருமே யாருடைய அமைச்சரவையில், ராஜாஜியுடைய அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருந்தாங்க 1937.
அடுத்த கேள்வி, பின்வரும் காரணங்களுக்காக 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் காங்கிரஸ் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை ஏற்றியதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரீசன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்ஸ் தூதுக்குழு தோல்வி அடைஞ்சது, பேச்சுவார்த்தை எதுவும் சுமூகமாக முடியல, தோல்வி அடைந்தது. இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் புறப்பட்டன. இந்தியாவை நோக்கி என்ன பண்ணுச்சு, ஜப்பானிய படைகள் புறப்பட்டன. ஜப்பானிடம் காட்டிய அனுதாபத்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது மட்டும் வராது. சரியா, ஆங்கிலேயர்கள் இந்தியர்களின் விடுதலை கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்காக இதுவும் வரும். சரியா, சோவியத் யூனியனை ஆதரிப்பதற்காக அப்படிங்கிறது வராது. சரியா, இந்த 5ல் பார்த்தீங்கன்னா 1, 2 மற்றும் 4 இது 3மே சரியானது. அடுத்த கேள்வி ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வரிசை 1ஐயும் 2ஐயும் மேட்ச் பண்ணி ஆன்சர் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது குல்பதான் பேகம், அப்புறம் கொடுத்துருக்கிறவங்க பேர் இனயத் கான், அடுத்தது அப்துல் ஹமீது லோகரி அப்படிங்கிறவங்க, அப்புறம் அபுல் ஃபாசல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பேர் கொடுத்துட்டாங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா நூல்கள் கொடுத்துருக்காங்க. சரியா, நூல்கள் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு குல்பதான் பேகம் அப்படிங்கிறது அக்பர் நாமாவை எழுதுனவங்க குல்பதான் பேகம். அடுத்தது பாருங்கள், ஹுமாயூன் நாமாவை எழுதினவங்க தான் இனயத் கான் அப்படிங்கிறவங்க. ஷாஜகான் நாமாவை எழுதினவங்க அப்துல் ஹமீது லோஹரி அப்படிங்கிறவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாட்ஷா நாமா அப்படிங்கிறது எழுதினவங்க தான் அபுல் ஃபாசல். இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு 2, 3, 4, 1 ஆப்ஷன் சி வரும் ஆன்சரில். அடுத்தது, கீழ்காணும் கூற்றுகளில் எஃகினை பொறுத்த மட்டில் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்கள், இரும்போட ஒரு 0.2%, சரியா, இரும்பின் 0.2%ல் 2% கார்பன் இருக்கக்கூடியது. சரியா, 2% கார்பன் இருக்கும் அதில். அடுத்து பாருங்கள், 2012ஆம் ஆண்டுக்கான விம்பிள்டன் கோட்டை வென்ற 2012 விம்பிள்டன் கோப்பை வென்ற ரோஜர் ஃபெடரர் எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு கேட்டிருக்காங்க. ரோஜர் ஃபெடரர் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்து மேட்சுக்கு பாருங்கள், பிரிவு கொடுத்துட்டாங்க, அரசியலமைப்பு விதியும் கொடுத்துட்டாங்க. சரியா, இந்த குடியரசுத் தலைவர் தேர்வு எந்த அரசியலமைப்பு விதி பேஸ் பண்ணி வருது அப்படின்னா ஆர்டிகல் 54, 55. ஸோ இது சரியாக இருக்குது. யூனியன் பிரதேசங்களுக்கு உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கும் அப்படிங்கிற ஆர்டிக்கல் 341. மத்திய மற்றும் மாநில அரசுகளை பொறுத்த வரைக்கும் நிர்வாக அதிகாரம், அவங்களுடைய நிர்வாக அதிகாரத்துக்கு மத்திய அரசுக்கு ஆர்டிக்கல் 73 சொல்லப்பட்டிருக்கும், மாநில அரசுக்கு 162 நிர்வாக அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதே போல் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே சட்டத்துறை அதிகார பகிர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 245 255 வரைக்கும் சட்டமன்ற அதிகாரங்களாக தான் இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள், மிக நுண்ணிய வெப்பத்தை கண்டறியும் செயற்கைக்கோள் கீழ்கண்டவைகளில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறமாலை அடிப்படையில் தீர்மானிக்கிறது தான் துல்லியமாக நம்மளால் வெப்பத்தை அளக்க முடியும். அடுத்து கூற்று காரணம், நிலவில் 41% பகுதி பனியில் எப்போதுமே புலப்படுவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, புவியில், சரியா, பூமியிலிருந்து பார்க்கும்போது நிலவுடைய 41% பகுதி எப்போவுமே என்ன பண்ணுறதில்ல, பார்க்க முடியறதில்ல. நிலா புவியின் அதே திசையில் சுற்றி சுழல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இது 2மே சரியானது தான். பட் ஒன்று சரியாக விளக்குதா அப்படின்னு கேட்டால் சரியாக விளக்கவில்லை. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், பியூஜிதா என்ற அளவு எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. சுழல் காற்றுடைய தீவிரத்தை ஒப்பிடும் போது அதனால் ஏற்படும் அழிவை மதிப்பிடுறது தான் பார்த்திங்கன்னா இந்த கருவி. அடுத்து பாருங்கள், வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. கீழ் சரிவிகித பிரதிநிதித்துவ தேர்தல் முறையுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரியா, இதோடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2மே வரும். சாதாரண தேர்தல் முறையில் குறைகளை நீக்குவது, அதே போல் அனைத்து மக்களின் பிரதிநிதித்துவத்தை சட்டசமைப்பில் நிலைநாட்டுவது. சரியா, இது 2மே சரியானது. அடுத்தது ஒரு மேட்ச் தான். சரியா, शिक्षा कल्फा व्याकरणा निधि कंटास ஜோஸ்திஷா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் நமக்கு இந்த சிக்ஷா அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஒளியியலுக்கு வரக்கூடியது. சரியா, சிக்ஷா அப்படிங்கிறது எதுக்கு வரக்கூடியது, ஒளியியலுக்கு வரக்கூடியது. அதுவே இந்த கல்பா அப்படிங்கிறது எதுக்கு வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடங்கு முறைகளுக்கு வரக்கூடியது. அடுத்தது வியாக்கானா அப்படிங்கிறது ஒரு என்ன மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா இலக்கணத்தை மேட்ச் பண்ணலாம். நிதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலக்கணிப்பு முறை. சரியா, நிதி அப்படிங்கிறது காலக்கணிப்பு முறை. அதே போல்
கண்டால் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா பாப்பியல். அதே போல் ஜோத்ஷிஷா அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானியலை குறிக்கக்கூடியது. சரியா, இதை மேட்ச் பண்ணது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் இருக்காங்க இல்லையா, தீர்க்கதாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே கொடுக்கப்பட்ட தீர்க்கதாரர்களில் எவர் வந்து பிரம்மசாயம் அப்படிங்கிற கருத்தை சேர்த்து பஞ்சமதவம் கோட்பாட்டை பூர்த்தி செய்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்சமதாமங்கிற கோட்பாடு ப்ளஸ் பிரம்மசாயம் அப்படிங்கிற கருத்தெல்லாம் பூர்த்தி செய்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர் தான். அடுத்த கேள்வி பாருங்கள். தவறான ஒன்று பொருந்தி இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. துத்தநாகம் வந்து பார்த்திங்கன்னா என்சைம், துத்தநாகம் அப்படிங்கிறது வந்து என்சைம் கொடுத்துருக்காங்க. இரும்புக்கு ஹீமோக்ளோபின், பெர்லியத்துக்கு எக்ஸ் கதிர்குழாயின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சரியானது. தவறாக பொருந்தி இருக்கிறது பார்த்திங்கன்னா மக்னீஷியம் அப்படிங்கிறது வந்து உயர் மின்கலம் கொடுத்துருக்காங்களே, இது மட்டும் தவறானது. சரியா, அடுத்த கொஷின் பாருங்கள். இதுவும் ஆர்டிக்கலை மேட்ச் பண்ணுறது தான். விதி 74, 356, 370, 368ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 74 எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மந்திரிகள். சரியா, மந்திரிகளுடைய கவுன்சில், அதை பற்றி சொல்கிறது 74. 356 எதுக்கு வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருக்கடி நிலையை அறிவிப்பதற்கு. 370 ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து. 368 அப்படிங்கிறது வந்து ஏதாவது அரசியலமைப்பு திருத்தம் பண்ணணும் அப்படின்னா எந்த நடைமுறைகளை திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து 368 சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எந்த பதவியை வந்து கீழ்கண்ட அனைவரும் வகிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா, மொத்தம் 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா கிருஷ்ண கனட் அப்படிங்கிறவங்க, அப்புறம் கோபால வைருப்தக் அப்படிங்கிறவங்க, அப்புறம் பைரோன் சிங் ஷெகாவத் அப்படிங்கிறவங்க. சரியா, இவங்க 3 பேருமே என்னவாக இருந்திருக்காங்க, மாநிலங்களவையுடைய தலைவராக இருந்திருக்கக்கூடியவர்கள். அடுத்து கீழ் வருவனவற்றுள் எந்த கூற்று சரியானது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எந்த கூற்று சரியானது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் லாஸ்ட்டாக டி இருக்கக்கூடியது, வாக்காளராக பதிவின் போது தவறான விபரம் கொடுத்தால் அபராத தொகையும் ஓராண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது சரியான கூற்று. யாராவது ஒருத்தவங்க வாக்காளர் அடையாள அட்டை வாங்குறதுக்காக பதிவு செய்கிறப்ப தவறான விபரம் கொடுத்துருந்தா அல்லது அபராத தொகை விதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஓராண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அடுத்த கொஷின் பாருங்கள். இங்கே ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூ இண்டியா, அடுத்து த பீப்புள்ஸ் ஃப்ரண்ட், வந்தே மாதரம், ராஸ்துகோப்தார் அப்படின்னு சொல்லிட்டு இது யார் யார் வந்து நடத்துது அப்படிங்கிறது தான். நியூ இண்டியா பார்த்திங்கன்னா பிபின் சந்திரபாலோடையது. த பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது வந்து ஏஓ ஹியூம். சரியா, வந்தே மாதரம் அப்படிங்கிறது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராயோடது. ராஸ்துகோப்தார் பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜியோட. மேட்ச் பண்ணது நமக்கு ஆன்சர் ஏ வருது. அடுத்த கேள்வியை பாருங்கள். எல்லை காந்தி என்று புகழ்பெற்ற கான் அப்துல் காஃபர் கான் தலைமையில் பதானியர்கள் குடாய் கித்மத்கிர், அதாவது கடவுளின் சேவர்கள் என்றும் சங்கத்தை தொடங்கினர். அது அனைவராலும் என்னவென்று அறியப்படுகிறது அப்படின்னா சிவப்பு சட்டை இயக்கம் என்று அறியப்படும். சரியா, அடுத்தது ஒரு பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பட்டியல் 1, 2 பொறுத்து சொல்லிவிட்டு ஆசிரியர்கள், அதாவது புலவர்களும் அவங்க எழுதின புத்தகங்களும் கொடுத்துருக்காங்க. காளிதாசர், விஷ்ணு சர்மா, ஆரியபட்டா மற்றும் வாக்பத்தர் இருக்காங்க. இதில் காளிதாசர் எழுதுனது பார்த்திங்கன்னா சாகுந்தலம். காளிதாசர் எழுதுனது என்ன, சாகுந்தலம். விஷ்ணு சர்மா எழுதுனது அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சதந்திரம். சரியா, ஆரியபட்டா எழுதுனது பார்த்திங்கன்னா சூரிய சித்தாந்தம். வாக்பத்தர் எழுதுனது வந்து அஷ்டாங்க சங்கிரதம். இது பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது எக்கல்வெட்டில் உள்ள அரசாணையில் புத்தர், தர்மம், சங்கம் இவற்றில் பால அசோகர் தன்னுடைய ஈடுபாட்டை அறிவித்துள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா பாப்ரா சிறுகுன்று கல்வெட்டு அப்படிங்கிறது தான். சரியா, பாப்ரா சிறுகுண்டு கல்வெட்டு. அடுத்து கானிங் பிரபு கருணையுள்ள கொண்டவர், அதாவது கருணையுள்ள கானிங் அப்படின்னு அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிப்பாய் கழகத்தின் போது ஈடுபட்ட அனைவருக்குமே வந்து பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருப்பார். சரியா, அடுத்து பாருங்கள். கார்போஹைட்ரேட் செரிமானத்தில் கீழ்காணும் சர்க்கரை பொருட்கள் அவற்றின் எளிய வடிவங்களாக மாற்றப்படுகின்றனன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 1, 2, 4 கரெக்டாக இருக்கும். சரியா, ஸ்டார்ச் வந்து மால்டோஸ் ஆகி அப்புறம் என்னவா மாறும், ஐசோ மால்டோஸாக மாறும். மால்டோஸ்லேருந்து குளுக்கோஸாக மாறும். சரியா, அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்ரோஸ். சரியா, சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் 2ஆக பிரியும். சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் 2ஆக பிரியும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி.
அடுத்த கேள்வி பாருங்கள், லிஸ்ட் 1ஐயும் 2ஐயும் மேட்ச் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே லிஸ்ட் 1ல் பாருங்கள், பூவின் மிகவும் சிறியது எது, பூவின் மிகவும் பெரியது எது, அதே போல் சமச்சீரற்ற பூ எப்படி இருக்கும், அள்ளிவட்டம் மட்டும் இருக்கக்கூடிய பூவுக்கு என்ன பேர், இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், பூவின் மிகவும் சிறியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உல்ஃபியா அப்படிங்கிறது தான். சரியா? பூவில் மிகவும் பெரியது அப்படின்னு கேட்கும்போது நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா டிஸ்கிடியா ராஃப்லீசியா. சரியா? பூலியே பெரிய பூவு டிஃப்ளிடியா ராஸ்லியா, சிறியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உல்ஃபியா அப்படிங்கிறது தான். சமச்சீரற்ற பூவுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்க்கும்போது கல்வாழை தான். சரியா? சமச்சீரற்ற பூவாக இருக்கும் கல்வாழை. அடுத்தது அள்ளிவட்டம் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பூ எது அப்படின்னு கேட்டால், சரியா, அள்ளிவட்டம் மட்டும் உள்ள பூ எது அப்படின்னு கொஷினில் கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும், ஃபிங்லேந்தஸ் அப்படிங்கிற ஃப்ளவர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ என்பது கூற்று, ஆர் என்பது காரணம், பின்வரும் 2 வாக்கியங்களை ஆய்ந்து பின்தரப்பட்ட குறிப்புகளை பயன்படுத்தி விடையளிக்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது கூற்று காரணம் கொஷின் தான். கூற்று பாருங்கள், சுவர் மற்றும் தடைகளுக்கு பின் இருந்து வரும் ஒளி நாம் கேட்கிறோம். அதாவது ஒரு சுவர் இருக்குது அல்லது ஏதாவது ஒரு தடை இருக்குது அப்படின்னா அது பின்னாடி இருக்கக்கூடிய ஒளியை அது பின்னாடி இருந்து எந்த ஒளி வந்தாலும் நாம் கேட்கிறோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு அலையின் அலைநீளம் அதன் பாதையில் உள்ள தடைகள் மற்றும் பொருட்களின் அளவிற்கு சமமாகவோ குறைவாகவோ இருந்தால் விளிம்பு வரைக்கும் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு ரீசனாக கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஏ மற்றும் ஆர் வாக்கியங்கள் தனித்தனியாக சரிதான். ஆர் அப்படிங்கிறது ஏவுக்கு ஒரு சரியான காரணமாகவும் இருக்குது அப்படிங்கிறது ஆன்சர் வரும். அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இதில் வரிசை எண்ணில் நீரோட்ட எண் 1 2 3 4, அதே 1 2 3 4 இங்கே பிக்சரைஸ்டாகவும் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த 1 அப்படிங்கிறது அந்த பிக்சரை பேஸ் பண்ணி எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சரியா? 1 அப்படிங்கிறதுக்கு நேரம் என்ன வரும் அப்படின்னா அலாஸ்கா அப்படிங்கிறது வரும். 2 அப்படிங்கிற இடத்துக்கு நேரம் எது வரும் அப்படின்னா கல்ஃப் நீரோட்டம் அப்படிங்கிறது வரும். சரியா? 3ஆவதுக்கு நேராக இருக்கக்கூடியது கலிஃபோர்னியா. 4ஆவதாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா லப்ராடர். சரியா? லப்ராடர் தான் 4ஆவதுக்கு வரும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது நம்பர் 1 அப்படிங்கிற போட்டிருக்கிற இடத்துல என்ன வரும், அலாஸ்கா. சரியா? 2 அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல தான் என்ன வரும், கலிஃபோர்னியா. இது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 1ங்கிறதுக்கு அலாஸ்கா வரும், 2க்கு கலிஃபோர்னியா வரும், 3ன்ற இடத்துல தான் லப்ராடர் அப்படின்னு வரும். அடுத்து 4 அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிறது தான் கல்ஃப் நீரோட்டத்துக்கு வரக்கூடியது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், புதுக்கற்கால ஓவிய மையங்களை அதன் மாவட்டத்தோட பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரியா? சோன் பள்ளத்தாக்கு, மாணிக்பூர், சிங்கான்பூர், ஓஷங்காபாத் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாநிலம் அப்படின்ட்டு எந்தெந்த மாவட்டம், சரியா, அந்தந்த மாவட்டத்தோடைய நம்ம மேட்ச் பண்ணிடணும். இதில் இந்த சோன் பள்ளத்தாக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிர்சாப்பூரில் இருக்குது. சோன் பள்ளத்தாக்கு மிர்சாப்பூர். அதே போல் மாணிக்பூர் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. சிங்கான்பூர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராய்காரில் இருக்குது. ஹோஷங்காபாத் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மத்திய மாகாணங்களில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும். அடுத்த கேள்வி பாருங்கள், சர்தார் என்னும் பட்டம் வல்லபாய் பட்டேலுக்கு எந்த நிகழ்ச்சியின் போது அளிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா பர்தோலி சத்தியாகிரகம். இது பர்தோலி சத்தியாகிரகம் வருஷம் பார்த்திங்கன்னா 29/30 புக்கில் கொடுத்துருப்பாங்க. கூகுளில் சர்ச் பண்ணும்போது 1928 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், திருமாலை பாடாமல் நம்மாழ்வாரையே தெய்வமாய் பாடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கவியாழ்வார் அப்படிங்கிறவங்க தான். அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? தொடர்களும் கவிஞர்களும் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாரதியார். அடுத்து பாருங்கள், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அதுக்கு ஒப்பானவங்கன்னு சொல்லக்கூடியவர் பாரதிதாசன். அடுத்து மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவியுனி தேசிய விநாயகம் பிள்ளை. தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். சரியா? ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அனல் மின் திட்டங்கள் ப்ளஸ் அதோடைய மாநிலங்கள். இதில் துருமன் அப்படிங்கிற அனல் மின் திட்டம் எங்கே ஏற்படுத்தப்படுதுன்னா குஜராத்தில்,
கோர்பா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில். அடுத்தது பாருங்கள், ஓப்ரா அப்படிங்கிற அனல் மின் திட்டம் எங்கே வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில். தாசில்தார் அப்படிங்கிறது வந்து ஒரிசாவில். ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? சி ஆப்ஷன் 1, 4, 3, 2 அப்படிங்கிறது வரும். அடுத்து ஒரு பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. நீதி பேரணை ப்ளஸ் அதோடைய சிறப்பம்சங்கள். ஆட்கொணர் நீதி பேரணை வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிறகு பாதிப்புக்கு உள்ளாகாத ஏற்ற சமூக ஆர்வமாக்கிறதுக்காக, சரியா, ஆட்கொணர் பேரணை கொண்டு வரப்பட்டது. அடுத்தது தண்ட ஆணைய தடை செய்வதற்கான ஆணை, சரியா. தடை ஆணை வந்து எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிராக பிரயோகிக்க இயலாது. இந்த தடை செய் ஆணையை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வந்து பிரயோகிக்க முடியாது அப்படின்னா நிர்வாக அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அதை யூஸ் பண்ண முடியாது. அதே போல் நெறிமுறை உறுத்தல் பார்த்திங்கன்னா சட்டமன்ற அமைப்புகள் மற்றும் தனிநபர்களுக்கு எதிராக பிரயோகிக்க முடியாது, சரியா. இந்த நெறிமுறை உறுத்தலை யாருக்கு ஆப்போசிட் பண்ண முடியாது? சட்டமன்ற அமைப்புகள் மற்றும் தனிநபர்களுக்கு எதிராக நம்மளால் பிரயோகிக்க முடியாது. தகுதி முறையினர் அது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுக்கு எதிராக பிரயோகிக்க முடியாது. தகுதி முறை வினாவை யாருக்கு ஆப்போசிட்டாக பயன்படுத்த முடியாது? அமைச்சர்களுக்கு ஆப்போசிட்டாக பயன்படுத்த முடியாது. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஏ வரும். 2, 1, 4, 2 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பட்டியல் 1, 2 பொருத்தி ஆன்சர் எடுக்கணும். மணிக்கொடி, எழுத்து, சுதேசமித்திரன், நவசக்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மணிக்கொடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யாருக்கு வரும் அப்படின்னா பிஎஸ் ராமையா அவர்களுக்கு வரும், சரியா. எழுத்து அப்படிங்கிறது யாருக்கு வரும் அப்படின்னா சீசு செல்லப்பா, சரியா. ஆரம்ப காலத்தில் எழுத்து என்னும் இதழில் வந்து எழுத ஆரம்பித்தாங்களே அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து சுதேசமித்திரன் அப்படிங்கிறது வந்து யாருது பார்த்திங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயரோடது. அடுத்து நவசக்தி யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா அவர்களுடையது. அடுத்து பாருங்கள், கீழ் காண்பவற்றுள் பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் திருவந்தாதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகும். இதில் திருவிளையாடற் புராணம் மட்டும் பார்த்திங்கன்னா சிவனை வழிபடக்கூடியவர்களுக்கு, சரியா. திருவிளையாடற் புராணம் சிவனுடைய 64 படலங்கள் மூலமாக அவருடைய திருவிளையாடல்கள் சொல்லப்படக்கூடியது. ஸோ திருவிளையாடற் புராணம் இதில் வந்து பொருந்தாதது. அடுத்த லிஸ்ட் 1, 2 மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். வரிசை 1 உடன் வரிசை 2 வந்து பொருத்தி வரிசைகளுக்கிடையே தொகுப்பிலிருந்து ஆன்சர் எடுக்க சொல்லியிருக்காங்க, சரியா. இதில் ஃபஸ்ட்டு நேரிடை செயல் நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடைக்கால அரசு கொடுத்துருக்காங்க. மவுண்ட் பேட்டன் திட்டம் கொடுத்துருக்காங்க. அட்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே முக்கியமானது, தனித்தனியாக கொஷின் கூட கேட்பாங்க, சரியா. நேரிடை செயல் நாள் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்போல்லாம் நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போம்ல, அதுதான், சரியா. நேரிடை நடவடிக்கை நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16, 1945, சரி 46, 1946 ஆகஸ்ட் 16 தான் என்னது நேரடி நடவடிக்கை நாள். இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2, 1946. மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 20, 1947. அட்லி அறிவிப்பு பார்த்திங்கன்னா ஜூன் 3, 1947. சாரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம், இந்த அட்லி அறிவிப்பு ரெண்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அட்லி அறிவிப்பு தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20, 1947. மவுண்ட் பேட்டன் திட்டம் தான் ஜூன் 3, 1947 வரும், சரியா. ஸோ 3ஆவதுக்கு நேராக 2 அப்படின்னு சொல்லி வரணும், 4ஆவதுக்கு நேராக தான் 1 அப்படின்னு சொல்லிட்டு வரணும், சரியா. ஸோ நமக்கு இது சி ஆப்ஷன் வராது, ஏ ஆப்ஷன் தான் ரைட்டாக வரும். சி ஆப்ஷன் வந்து தவறு. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். இங்கிலீஷ்லேயுமே சி தான் கொடுத்துருக்காங்க, பட் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. இதில் நாட்களை பார்த்துக்கோங்க. நேரடி நடவடிக்கை நாள் அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் 16, 1946. இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது செப்டம்பர் 2, 1946. மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னா ஜூன் 3, 1947. அட்லி அறிவிப்பு வந்து 20 பிப்ரவரி 1947. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் குடிமக்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆனால் வெளிநாட்டவர்களுக்கு கிடைக்கப்பெறாத உரிமை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா. நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபைடாக சில உரிமைகள் இருக்கும், வெளிநாட்டவர்களுக்கு இருக்காது இல்லையா. அது வந்து கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் சிறுபான்மையினருக்கான உரிமை, சரியா. அடுத்து பாருங்கள், பின்வரும் அம்சங்களில் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இருந்த செயல்பாட்டிற்கு வந்த ஷரத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 26, 1950. அதுக்கு முன்னாடி இருந்த நடவடிக்கையில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை. அடுத்து பட்டியல் 1, 2 மேட்ச் கொடுத்துருக்காங்க. சைனோ பாக்டீரியங்கள்
அடுத்து அமோனியாவாக்கும் பாக்டீரியங்கள், ஒளிச்சேர்க்கை பாக்டீரியங்கள் மற்றும் நைட்ரஜனை குறைக்கும் பாக்டீரியங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா சைனோ பாக்டீரியங்களுக்கு வந்து நாஸ்டாக் வரும். சைனோ பாக்டீரியங்கள் நாஸ்டாக், அமோனியாவாக்கும் பாக்டீரியங்களுக்கு வந்து பேசிலஸ் வரும். அப்புறம் பாருங்கள் ஒளிச்சேர்க்கை பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரோடோஸ்பைரில்லம். ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு ரோடோஸ்பைரில்லம். அடுத்து நைட்ரஜனை குறைக்கும் பாக்டீரியா அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஹைஃபோஃபேசிலஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க அப்படின்னு கொடுத்துட்டு 3 இணைகள் கொடுத்துருக்காங்க. வில்லிஸ் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா, டைஃபூன்கள் சீனா, ஹரிகேன் ஜப்பான் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இணைகளில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே சரி. இந்த சரியா வில்லிஸ் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா, டைஃபூன்கள் அப்படிங்கிறது சீனா அப்படிங்கிறது சரியானது. அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். புவி அமைவிடம் யுகங்களை அதனதன் காலங்களோடு பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரியா புவி அமைவிடம் யுகங்கள் அந்த காலத்தோட பொருத்தணும். கேம்பிரியனுக்கு முன்காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கேஎன் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது பாருங்கள் ஜெனோசோயிக் யுகம், அதாவது ஜெனோசோயிக் யுகம் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா இயோசின் அப்படிங்கிறது வரும். அடுத்து பாருங்கள் மீசோசோயிக் காலம், மீசோசோயிக் யுகம் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னா ஜுராசிக் அப்படின்னு வரும். தொல்லுயிர் யுகம் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிலூரிபஸ் அப்படிங்கிறது வரும். இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வருது ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள் சரியாக பொறுத்துக்கன்னு கொடுத்துட்டாங்க. இதுலேயுமே டாக்டர் காற்று, செர்ரி பால்சம், ரத்தமலை மற்றும் ஃபான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் டாக்டர் காற்று அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சஹாரா, ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சஹாரா பாலைவனம். அடுத்தது செர்ரி பால்சம் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெற்கு இத்தாலி அப்படின்னு வரும். ரத்தமலை பாருங்கள், ரத்தமலைக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவதாக இருக்கக்கூடியது. சரியா தெற்கு இத்தாலி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் வரும். அடுத்து பாருங்கள் பான் அப்படிங்கிறது வந்து சுவிட்சர்லாந்து. சரியா மேட்ச் பண்ண நமக்கு என்ன வருது ஆப்ஷன் பி 2 4 3 1. அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் விஜயநகர பேரரசின் பிரிவுகளை இறங்கு வரிசையில் எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராஜ்யங்கள், கூற்றங்கள், வளநாடுகள், நாடுகள் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை பிரிக்கும்போது ராஜ்யங்கள் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளநாடுகளாக மாறும். வளநாடுகள் தான் நாடுகளாக பிரியும், நாடுகள் தான் அப்புறம் எப்படியா பிரியும் கூற்றங்களாக பிரியும். ஆன்சர் பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள் கீழ்கண்ட கருத்துக்களில் தவறானதை சுட்டி காண்பிக்க அப்படின்னு கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது ஸ்கந்தகுப்தர் ஹூணர்களால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸ்கந்தகுப்தர் தான் ஹூணர்களை தோற்கடித்திருப்பார், இங்கே ஹூணர்களால் தோற்கப்பட்டார்னு இருக்குது, அது மட்டும் தவறானது. சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவில் 12 அரசுகளை வென்றார், சரியானது. அடுத்து பாருங்கள் பாகியானின் சுற்றுலா குறிப்பு குப்தா ராஜ்யத்தை நிலைநாட்டுகிறது, இதுவும் சரியானது. குமரகுருபரர் மேற்கிந்தியாவில் வெள்ளி நாணயங்கள் வழங்கினார், இதுவும் சரியானது. அடுத்த கேள்வி பருப்பொருளின் நிலையானது எஸ்ட்ரோஃபிகளை ஏறுவரிசையில் குறிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா இதில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா பி ஆப்ஷன் டி. சரியா திண்மங்கள், திரவங்கள், வாயுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் நமக்கு வரும். அடுத்து பாருங்கள் கருங்கடல் என்ற பெயர் இடப்பட்டதற்கான காரணம். கருங்கடல்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா நுண் கடற்பாசிகளின் மிகுதியான செறிவின் காரணமாக கடல் வந்து கருமை நிறத்தில் காணப்பட்டிருக்கும், அதனால் அப்படி பேர் வச்சுருப்பாங்க. இந்த மேட்சிட் பாருங்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துடைய பத்திரிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா அல் ஹிலால் அப்படிங்கிறது தான். மகாத்மா காந்தியுடைய பத்திரிகை ஹரிஜன். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அவர்களுடைய பத்திரிகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேஷ் அப்படிங்கிறது தான். ராஜேந்திர பிரசாத் பார்த்திங்கன்னா மக்களின் நண்பன். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் எழுதுனது மக்களின் நண்பன், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எழுதுது தேஷ், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து அல் ஹிலால், மகாத்மா காந்தி ஸ்ரீஹர் த ஹரிஜன் அப்படிங்கிறது. சரியா 4 3 2 1 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் துருவ பாதையை சுற்றும் செயற்கைக்கோள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீசோர்ஸ் சேட் அப்படிங்கிறது ஆன்சர் வரும். அனல் மின் நிலையங்கள் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ பாருங்கள் தூத்துக்குடி, ராமகுண்டம் மற்றும் ராஜ்காட் அப்படிங்கிற பிளேசஸ்லாம் அனல் மின் நிலையங்கள் அமைஞ்சிருக்கு.
அடுத்த மேட்ச் பாருங்கள். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுகிறது சிவகாசி. நெசவு தலைநகரம் கரூர். அதே போல் தெற்காசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது சென்னை. இது மேட்ச் பண்ணால் ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான ஆன்சராக வரும். அடுத்து பாருங்கள். பணவாட்டம் என்பது விலையின் எந்த நிலையை குறிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பணவாட்டம் அப்படிங்கிறது வந்து விலை குறைவதை குறிப்பது தான் பணவாட்டம். அதுவே விலை அதிகமான எதை குறிக்கும் அப்படின்னா பணவீக்கத்தை குறிக்கும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களில் குழுமத்திற்கு பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? கண்ணாடி, எபோனைட்டு, காப்பரு, ரப்பர்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. அடுத்து பாருங்கள். ஒளியை பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒளியானது நெட்டலைகள் மற்றும் குறுக்கலைகளை கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. அதே போல் ஒளியானது வெற்றிடத்தில் பயணிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதுவும் தவறானது. ஒளி அலையின் குறுக்கீட்டு விளைவின் அடிப்படையிலேயே பாருங்கள், ஒளி அலைகளுடைய குறுக்கீட்டு விளைவோடு உண்டாகிறதுக்கு பேர் தான் விலகல் அப்படிங்கிறது தான். சரியா? அப்போ நமக்கு அடுத்து பாருங்கள். ஒளி அலை செறிவின் அழகு ஹெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரியானது எது அப்படின்னு கேட்டதுனால இந்த 3வது மட்டும்தான் வந்து சரியாக இருக்குது. ஒளி அலையின் குறுக்கீட்டு விளைவின் உண்டாவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விம்மல்கள். சரியா? ஒளி அலைகளுடைய குறுக்கீட்டு விளைவின் காரணமாக நமக்கு என்ன உருவாகுது? விம்மல் உருவாகுது. சரியா? நம்ம விக்கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் 4000 திவ்ய பிரபந்தத்தை எந்த தொகுப்பு சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 பாடல்கள் பெரிய திருமொழியில் பொருந்திருக்கு. சரியா? ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை எதனால் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாய்மையால் காணப்படுவது தான் அகந்தூய்மை. லாஸ்ட் கொஷினை பாருங்கள். தொடர்நிலை செய்யுள் என்ற தொடர் காட்டக்கூடிய இலக்கிய வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காப்பிய இலக்கியம். சரியா? தொடர்நிலை செய்யுள் அப்படிங்கிறதெல்லாம் எந்த இலக்கியத்தில் வரும்? காப்பிய இலக்கியத்தில் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோடைய லிங்க்கை வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். குரூப் 1 எக்ஸாம் முடியறதுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குரூப் 1 எக்ஸாமுடைய கொஷின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோவோ போட்டுற போகிறோம். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டினியூவாக நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள் சேனலை. சரியா? தேங்க்யூ.